பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். இயற்கை எழில் கொஞ்சும் இலங்கை திருநாட்டின் தலைநகர் கொழும்பு மாநகர் பீர் சாஹிப் மகாமில் அமைந்திருக்கும் நியாஸ் மௌலவி நட்பணி மன்றத்தின் உருவாக்கம் இது. அல்ஹாஜ் அல்-ஆலிம் நியாஸ் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தீன் பணியையும் சமூக பணியையும் தன் முழுமூச்சாக கொண்டு அதற்காகவே தன்னை அர்ப்பணம் செய்த தியாகச் செம்மல். மார்க்கப்பற்று, சமூக உணர்வு, பிறர் நலம் காத்தல், இல்லாதோர்க்கு ஈதல் போன்ற மொத்த குணங்களின் ஒத்த ரூபம். வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவைகள் அற்றுப்போகாமல் மரணத்துக்கு பின்னும் தொடர வேண்டும் என்ற உயரிய அவாவுடன் இருந்த அன்னாரின் வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவைகள் அற்றுப்போகாமல் மரணத்துக்கு பின்னும் தொடர வேண்டும் என்ற உயரிய அவாவுடன் இருந்தார் அன்னார். அந்த அவா நிறைவேறும் முன்னரே இறைவனின் விதிப்படி 2010 ஆண்டு வல்லோனின் இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின் அதே ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதே எமது நியாஸ் மௌலவி நட்பணி மன்றம். வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவை தன் மரணத்தையும் தாண்டி, குறிப்பாக ஒரு தசாப்தத்தையும் தாண்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றதென்றால் அன்னாரின் நீயத்தின் பொருத்தத்தையே காட்டுகின்றது. வல்லோன் இச்சேவைகளின் நன்மைகளை அன்னாரின் மண்ணறைக்கு முழுமையாக சேர்த்தருள்வானாக. ஆமீன். இந்நட்பணி மன்றத்தை நியாஸ் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மருமகனாகிய அல்-ஹாஃபில் மௌலவி எல்எம் லமீர் அல்-ஹாஷிமி ஹசரத் அவர்கள் தலைமை தாங்கி இன்றளவிலும் மிகச் சிறப்பாக வழி நடாத்தி வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எம் நட்பணி மன்றத்தின் சமூக சேவைகள்: இலவச மருத்துவ முகாம். நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பீர் சாஹிபு வீதியில் இலவச நியாஸ் மௌலவி அல்ஹாஜ் நியாஸ் மௌலவி அவர்களின் கட்டிடத்தில் இலவச மருத்துவ முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விவரங்களை அறிவதற்காக நாங்கள் அங்கே தொடர்பு கொண்டு அவர்கள் அங்கே இருக்கும் ஒருவரை நாங்கள் விவரம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே என்ன நடக்கின்றது, விளக்கங்கள் பார்க்கலாம். நான் ஃபாத்திமா ஷியாமா யூசுப். நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குடிமகள். எங்களுக்கு இவ்வளோ வருஷமாக நியாஸ் மௌலவி மூத்தாகின பிறகு எங்களுக்கு ஒரு சேவை செய்ய உத்தரவு இல்லாமல் நாங்கள் கவலையோடு இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அவரது மருமகனான லமீர் ஆபீஸ் அவர்களை எங்களுக்கு நியமித்துள்ளார். அவர்கள் கொரோனா காலத்திலிருந்து இவ்வளவு காலமும் 4 வருடங்களாக இலவச மருத்துவ முகாம்களும் எங்களுக்கு உணவுப் பொருட்களும் தந்து எங்கள் பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஜாதி பேதமின்றி எல்லோருக்கும் ஒரு மக்கள் போல சேவை செய்கின்றார். அல்லாஹ் அன்னாரின் ஆயுசை நீளமாக்குவானாக. அதில் கோவிட்-19 கொரோனாவின் இக்கட்டான காலத்தில் தடுப்பூசி வழங்கும் சேவையை முறையாக நாம் மேற்கொண்டிருந்தோம். அதுபோன்று சமீப காலத்தில் இலவச கண் சத்திர சிகிச்சையை சுமார் 300 பேருக்கு வெற்றிகரமாக நடாத்தி முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று சிரமதான வேலைகளை நடைமுறைப்படுத்தல் போன்ற விடயங்களை இம்மன்றத்தின் ஊடாக நாம் மிக செம்மையாக நிறைவேற்றி வருகின்றோம்.
அதுபோன்று சுதந்திர தின நிகழ்வுகளை நடாத்தி எம் நாட்டு பற்றை வெளிக்காட்டும் நோக்கில் பல நிகழ்வுகளை நாம் நடாத்தி வருகின்றோம். அதுபோன்று உலர் உணவு வழங்குதல் கொரோனா காலத்தில் மற்றும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய இடர்காலங்களில் தகுதியான அனைவருக்கும் உலர் உணவு பொதிகளை எம் இம்மன்றத்தின் ஊடாக நாம் வழங்கி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று மோட்டிவேஷன் சம்பந்தமான கருத்தரங்குகளும் நாங்கள் அவ்வப்போது மாணவ மாணவிகளுக்கு மிகச்சிறப்பாக நடாத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எமது நட்பணி மன்றத்தின் கல்விசார் திட்டங்கள் சமுதாய இஸ்லாமிய கலாச்சார மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மார்க்க கல்வியுடன் சுய தொழிலுக்கான கல்வி திட்டம். அதில் திருமணம் முடித்தோருக்கான தர்பியா வகுப்புகள் மற்றும் தீனியாத் வகுப்புகள், தையல் வகுப்பு, மெஹந்தி பயிற்சி வகுப்பு, சமையல் பயிற்சி வகுப்பு, மற்றும் சமீபத்தில் கலனி வகுப்பு போன்றவைகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மற்றும் அல் ஆலிமா கற்கை நெறி, ஆங்கில வகுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 2024 ஆண்டு
ஃபெஸ்ட் பேட்சில் நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனில் டைலரிங்க்கு வந்த மாணவி உண்டு. நான் இப்படி ஒரு ஃபவுண்டேஷனில் இப்படி ஒரு தையல் கிளாஸ் எல்லாம் தீனியா மார்க்கத்தோடு படித்து கொடுக்குறாங்கன்ட்டு கேள்விப்பட்டுச்சு. அதன் மூலியமாக தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். நான் இங்கே வரப்போக்கில் நான் நினச்சேன் சார்ஜ்வலாக